அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிமுகப்படுத்திய பிறகு புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு ஏராளமானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக 2,81,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக புதிய ரேஷன் அட்டைகள் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியாமலும் பயன்பெற முடியாமலும் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். இந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்களின் மீது தொடர்ந்து பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் அடுத்த மாதம் மீண்டும் புதிய அட்டை விநியோகம் செய்யும் பணி தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த 2,81,000 பேருக்கு அடுத்த மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய அட்டைகள் கிடைக்கப்பெற்றவுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட தகுதி பட்டியலுக்குள் வருபவர்கள் இ-சேவை மையங்கள் மூலம் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு விண்ணப்பிப்பவர்களது மனு மீது ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுதி இருப்பின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய முடியும். இவ்வாறு இணைக்கப்பட்டால் வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களுக்கு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஏற்கனவே சுமார் 1,15,00,000 பேர் இருந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி முதல் 1,48,000 பேர் இணைக்கப்பட்டனர். இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டைதாரர்களும் இணையும் பட்சத்தில் வருகிற செப்டம்பர் மாதம் பயனாளர்கள் எண்ணிக்கை 1,19,00,000 அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது.